இதன் காரணமாக 10ஆம் திகதி முதல் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மழையுடனான வானிலை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைய வடகிழக்கு பருவப்பெயர்ச்சியின் தாக்கமும் படிப்படியாக அதிகரிக்கும் சாத்தியம் நிலவுவதாக எதிர்வு கூறப்பட்டுள்ளது. கடல்சார் செயற்பாடுகளில் ஈடுபடுவோரும் வடக்கு கிழக்கு மாகாண மக்களும் வானிலை முன்னறிவிப்புகள் தொடர்பில் அவதானமாக செயற்பட வேண்டும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ரகமுவா தென் மாகாணங்களிலும் நுவரெலியா கண்டி மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் நாளை உருவாகும் புதிய காற்று சுழற்சியினால் எதிர்வரும் 9ஆம் திகதி முதல் மறு அறிவித்தல் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடாது என யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை தலைவர் கலாநிதி நாகமுத்து பிரதீபராஜா தெரிவிக்கின்றார். எதிர்வரும் 7/12/2024 அன்று தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் புதிய காற்று சுழற்சி ஒன்று உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த காற்று சுழற்சியானது மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இலங்கைக்கு அண்மித்து அல்லது இலங்கைக்கு அருகாக வருவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இதன் காரணமாக எதிர்வரும் 10ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணம் உட்பட்ட நாட்டின் பல பகுதிகளிலும் மிதமானது முதல் கனமானது வரையான மழை கிடைக்கின்ற வாய்ப்பு காணப்படுகின்றது. எதிர்வரும் 9ஆம் தேதிக்கு பின்னர் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தினுடைய கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலைமையில் காணப்படும் என்பதனால் 9ஆம் தேதியிலிருந்து மறு அறிவித்தல் வரைக்கும் மீனவர்கள் கடலுக்குள் செல்லாமல் இருப்பது மிகவும் சிறப்பானதாகும்.